கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட திமுக அரசு நிதி ஒதுக்காத நிலையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திடம் நிதி பெற்று புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் இன்றும் நம்புவது அதிமுகவை தான் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, குட்கா, லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவினரே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சனம். கஞ்சா வைக்கிறது திமுக, லாட்டரி டிக்கிறது வைக்க திமுக. இதை நான் சொல்லல, ராசிபுரம் நகரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நகர செயலாளரும் வார்டுடைய உறுப்பினர் மக்களுக்கு நீங்கள் வாக்களித்து அந்த வார்டில் டிச்ச வேண்டும், தண்ணீர் வசதி வேண்டும், புனித நீர் வசதி வேண்டும் என்றெல்லாம் வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? லாட்டரி கொடுக்கின்றோம், கஞ்சா கொடுக்கின்றோம், போதைப் பொருள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்று அடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்ததா? அப்படி எங்கள் இயக்கத்தில் யாராவது இப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் அவர்கள் இயக்கத்தில் இருந்திருப்பார்களா? இன்னாரும் கட்சி விட்டு நீக்கி இருக்க மாட்டார்களா? அதுதான் அதிமுக வரலாறு. திமுக தவறு செய்யறவங்களுக்கு தான் அங்கே பாதுகாப்பு. 525 வாக்குறுதிகளை அறிவித்து எதையும் நிறைவேற்றாத ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியும் காலம் விரைவில் வந்துவிட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த விநாயகபுரத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. சென்னை திருவொற்றியூரில் பெற்ற மகள்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்ற கொடூர தாய் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்களும் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வீட்டை விட்டு வெளியே 13 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பியோடிய மர்ம நபர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் கயவர்கள் மீது விடிய அரசின் ஏவல் துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்ததாழப்பள்ளி கிராமத்தில் 15 வயதுடைய சிறுமிக்கு காதல் தொல்லை கொடுத்த இளைஞர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை தந்த காவலர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே சிறுவர்களை கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து தாயும் மகளும் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது அச்சமில்லாமல் போனதே குற்றவாளிகள் இத்தகைய கொடூரங்களை துணிந்து செய்வதற்கு காரணம் என மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுமிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்த அவலம். அப்பா என விளம்பரம் செய்து கொண்டு கனவுலகில் இருக்கும் ஆட்சியாளர்கள் எப்போது உறக்கம் கலைந்து கண் விழிப்பார்கள் என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தமிழாசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு தொடரும் பாலியல் குற்றங்களை தடுக்காமல் பள்ளி கல்வித்துறை ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை பகுதியில் 24 வயதுடைய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 3 இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் ஒருவருக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத
அவலம். சென்னை அண்ணா நகரில் முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் ரவுடி வெட்டி படுகொலை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களை ஸ்டாலினின் திராவிட மாடல் வேடிக்கை பார்த்து கொண்டு வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ஈரோடு காரப்பாறை அடுத்த புதுமை காலனியில் ஏசி மெக்கானிக் கத்தியால் குத்தி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த அவல். தேனி அரசு பொறியியல் கல்லூரி மாணவனின் மரணத்தில் எறும்பு கடித்ததாக கதை சொன்ன ஏவல் துறை இப்போது என்ன சொல்லப் போகிறது என மக்கள் கேள்வி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் தங்கு தடையின்றி தாராளமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரே ஒரு குட்கா பாக்கெட்டுடன் பேரவைக்கு வந்த ஸ்டாலின் இப்போது மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் சிக்கும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லை பகுதியில் முறையாக சோதனை மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை கோட்டூர்புரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியையின் தாய் வீட்டில் குளிப்பதை வீடியோ எடுத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் தனியாக வீட்டில் குளிக்க கூட முடியா அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆசிட் கலந்து பெட்ரோல் ஊற்றி பெண் கொடூர கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சி விற்பனை குழு அமைப்பை கடுமையாக விமர்சித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனிப்பட்ட குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திராவிட மாடல் ஆட்சி நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே கூலிப்படையை ஏவி கணவனை கொன்றுவிட்டு விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவி உட்பட 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கூலிப்படையினர் கொலை சம்பவத்தை சர்வசாதாரணமாக அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆளுங்கட்சியினர் துணையோடு சட்டவிரோதமாக மணல் கடத்தல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியினரின் துணையோடு 10,000 லோடு மணல் ஏற்கனவே கடத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் அரசு பேருந்துகளில் குறிப்பேடுகள் முழுவதும் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளதால் ஆயிரக்கணக்கான நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் குறிப்பேடுகளை தமிழில் வழங்க கோரிக்கை. திராவிட மாடலுக்கு எப்போதெல்லாம் நிர்வாக திறமை இல்லாமல் போகிறதோ அப்போதெல்லாம் தமிழ் மொழிப்போர் என்றெல்லாம் மக்களை திசை திருப்புவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேதனை. குறிப்பிட்ட காலத்தில் வீட்டை ஒப்படைக்காத கட்டுமான நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை வசூலிப்பதில் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தடுமாறுவதாக புகார். தங்களால் உத்தரவு மட்டும் போட முடியும் என ரியல் எஸ்டேட் ஆணைய அதிகாரிகள் கையை விரிப்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவலம். தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் களைகட்டிய மகா சிவராத்திரி பெருவிழா. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மனமுருக வழிபாடு. சென்னை வடபழனி முருகன் கோவில் வளாகத்தில் திருமண வரவேற்பு விருந்து நிகழ்ச்சிகள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை.
திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்திற்கும் நீதிமன்றம் சென்றுதான் தீர்வு பெற வேண்டி இருக்கும் என மக்கள் வேதனை.